Morning students, இன்னைக்கு class 6 English prose 2 heading பார்க்கலாம். When the trees walked. So topicல இருந்து என்ன தெரியுது? ட்ரீஸ்லாம் வாக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன். ஓகே, இங்க பாருங்களேன், இந்த பிக்சர் பாருங்க எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கு. இவ்வளோ பெரிய ட்ரீ, அதில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ அதை வச்சு தான் கீழே சும்மா ஒரு கொஷின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? Describe the picture. First you can begin like this. எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? This picture is about. இந்த பிக்சர் பார்க்கும்போது எதை பற்றி சொல்கிறாங்க? ஓகே, எதை மாதிரி இருக்கு? In this picture we can see என்னென்னலாம் இதில் பார்க்குறோம். They are என்னென்னலாம் இருக்கு நடக்குது அப்படின்றது. அடுத்தது என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, what are the children's doing? பசங்க என்ன பண்ணுறாங்க? டிஸ்கிரைப் த ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க அந்த ஆக்டிவிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். வுட் யூ லைக் டு பி இன் தேர் பிளேஸ்? இஃப் ஸோ வாட் வுட் யூ என்ஜாய் த மோஸ்ட்? நீங்கள் இங்கே இருந்து அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, செக்ஷன் 1 லெசன்ஸில் போகலாம். இந்த லெசன்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ அழகாக ட்ரீஸ்லாம் இருக்குது. ஒரு பாய் இருக்கான், ஒரு கிராண்ட் ஃபாதர், ஒரு வயசானவர், செடியில் அழகாக பட்டர்ஃப்ளை அந்த ஃப்ளவர் மேலே அழகாக உட்காந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க லெசனில் போகலாம். ஒன் மார்னிங் வைல் ஐ வாஸ் சிட்டிங் பிசைட் கிராண்ட் ஃபாதர் ஆன் த வெராண்டா ஸ்டெப்ஸ் ஐ நோட்டிஸ் த ட்ரெண்டில் ஆஃப் எ creeping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. This is probably a scientific explanation for the plant's behavior, something to do with the light and warmth perhaps, but I like to think it moved across steps simply because it wanted to be near grandfather. One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. Grandfather had served many years in the Indian Forest Service, and it was natural that he would know trees and like them. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around, lime, mango, orange and guava, also eucalyptus, jacaranda and Parisian lilysac. In the fertile Doon Valley, the plants and trees grew tall and strong. So, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன நடக்குதுன்னா, ஒரு மார்னிங், அந்த மார்னிங்கில் கிராண்ட் ஃபாதரும் அவரோட கிராண்ட் சன்னும் ஒரு வராண்டாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு திண்ணன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த திண்ணை மேலே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கிராண்ட் சன் என்ன பண்ணுறாருனா ஒரு நோட்டீஸ் பண்ணுறார். என்னென்னா, கிராண்ட் பா கிட்ட ஒரு வைன் ட்ரீ, இந்த வைன் ட்ரீயோட இங்கே பாருங்கள், இந்த சுருளாக இருக்குல்ல, இது வந்து அவரோட மேலே படர்ந்து வருது பாருங்கள். அவர் ட்ரெஸ் மேலே கொஞ்சம் இந்த சுருளாக வருது. ஸோ அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கிராண்ட் சன், உங்கள் மேலே வந்து அந்த க்ரீப்பர்ஸ், அந்த வைன் ட்ரீயோட க்ரீப்பிங் மேலே வந்து படுது அப்படின்னு சொல்லி உங்களை நோக்கி வருது. நான் 20 நிமிஷமும் பார்த்துட்ருக்கேன், அது வந்து உங்களை தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்தியன் ஃபாரஸ்ட்,
ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். ஸோ அவர் வந்து எப்போவுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மரங்கள் வளர்க்குறது தான். ஸோ அவரோட பங்களாவில் என்னென்ன அவுட்ஸ்கட்ஸ்னால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த லைம், மேங்கோ, ஆரேஞ்ச், கோவா ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய விதவிதமான மரங்கள் வச்சுருப்பார். அந்த கிராண்ட் சன்னுக்கு எப்போவுமே லோன்லியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அவன் கிராண்ட்பா பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு அந்த இடமே ரொம்ப கார்டனே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவான். There were other trees in the compound before the house was built, including an old people that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. People trees are great show off. Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shed. Grandmother had wanted the people tree cut down, but grandfather had said, "Let it be. We can always build another outhouse." அதாவது அவங்களோட அந்த செடியெலாம் மரங்களாக இருக்குல்ல, அங்கே வந்து பீப்புள்ன்ற ஒரு ட்ரீ இருக்குது. அந்த மரம் எப்படின்னா ரொம்ப பெருசாக படர்ந்து பார்க்கவே ரொம்ப அழகாக அப்படியே உள்ள நுழையும் போதே அப்படியே நமக்கு ரொம்ப மர நிழலோட பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த பிரிக்ஸ்னால் அந்த கல்லையை உடச்சிக்கிட்டு வளர்ந்துட்டுருக்கும். கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் இதை கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இருக்கட்டும் நம்ம இன்னொரு அவுட்ஹவுஸ் கூட கட்டிக்கலாம், ஆனால் மரங்களை நம்ம வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கிராண்ட் மதர் didn't mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. Grandfather helped her out with the gardening, not because he was crazy about flowers garden, but because he liked watching butterflies, and there's only one way to attract butterflies, he said, and that it is to grow flowers for them. ஸோ அவங்க அந்த கிராண்ட்மாக்கு மரங்கள் வளர்க்குறத விட பூச்செடிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் அவங்க கேட்லாக் பார்த்து நிறைய சீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி அவங்க பிளான் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கிராண்ட்ஃபாதர். ஸோ அந்த பூக்கள் எதுக்கு வளர்க்குறாங்கன்னா, பட்டர்ஃப்ளைஸ் வந்து உட்காரும். ஸோ அந்த அழகை பார்க்குறதுக்காக அவங்க அந்த பூக்கள் வளர்ப்பாங்க. சரி, இங்கே பாருங்கள், டூ யூ நோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்தியா ஹஸ் மோர் தென் 17,000 species of flowering plants. தமிழ்நாடு with more than 5,000 species, nearly 1/3 of the total flora of India, probably as the largest diversity of India. Diversity in India, அதாவது 17,000 ஸ்பீஷியஸில் செடிகளில் 5,000 ஸ்பீஷியஸ் வந்து தமிழ்நாட்டில் வளருது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளாசரி பார்ப்போம். ஃபர்டைல், able to produce a lot of plants or crops, abundant, left without care, vigorous, healthy and strong. ஸோ இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு செக்ஷன் படிச்சிட்டோம். ஸோ நீங்கள் க்ளாசரியை படிங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஷன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் இருக்கிற க்ளாசரியை நீங்கள் ஒன் டைம் எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.